நடிகர் சூரியனுடைய தூண்டுதலின் பேரில் நடக்குதா என்னன்னு தெரியல. அவர் ஒரு சினிமாவில் ஒரு முறையாட இருக்காரு. ஆனா அவர் வேலை கெடுக்கிற மாதிரி அவருடைய தம்பிகள் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராசிட்டி பண்றாங்க மதுரையை பொறுத்த வரைக்கும். அந்த கடையை அவருடைய பணபலத்தை வச்சு அவங்க விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க. கடை எனக்கு உரிமை இல்லை, நான் அவருக்கு உரிமை இல்லை. அவரும் வாடகைக்கு இருக்காரு, நானும் வாடகைக்கு இருக்கேன். போறவள்ள வர்றவள்ள 4 பேர் அவங்க நிறைய ஆட்கள் வச்சிருக்கிறதுனால எனக்கு கொலை மிரட்டலா பயமா இருக்குது. என் மேல ஏதாவது அவர் ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற பயந்துகிட்டு இருக்கேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பல தடவை முயற்சி பண்ணேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க நீங்க லட்சுமண சாவிக்கு போய் வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. நடிகர் சூரியனுடைய தூண்டுதலின் பேரில் நடக்குதா என்னன்னு தெரியல. அவர் ஒரு சினிமாவில் ஒரு முறையாட இருக்காரு. ஆனா அவர் வேலை கெடுக்கிற மாதிரி அவருடைய தம்பிகள் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராசிட்டி பண்றாங்க மதுரையை பொறுத்த வரைக்கும். கடையை பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு. கடையில் 2 பக்கம் பார்க்கிங் போட்டிருக்காங்க. கடை யாருமே அங்கே போக முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல. அது ஒரு பள்ளிக்கூடம், அதிகமாக பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நரிமேடுன்றது ஒரு 10 பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பகுதியில். ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல, வர முடியல. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாகனங்கள் எதுவும் போக முடியல. அந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்பு. நடிகர் சூர்யா அவர்களுடைய பேரை சொல்லியா அவங்க டீக்கடை மதுரை முழுவதும் நடத்துறாங்க. நல்லபடியாக அவங்க தொழில் நடத்தணும், அதை பற்றி நம்ம எந்த குறையும் இல்லை. இப்படி பொதுமக்களுக்கு அருகே இருக்கக்கூடிய கடைக்காரங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அந்த கடையை அவங்களுடைய பணபலத்தை வச்சு அவங்க விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து அத்துமீறாங்க. இது சம்பந்தமான காவல்துறையில புகார் மனு கொடுத்தாலும் நடவடிக்கையே இல்லை. கிட்டத்தட்ட 15 நாளா நான் மனு கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் இல்லை. ஐயா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திச்சு இன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன். நம்மள மாதிரி பத்திரிகை துறையும் நீதித்துறையும் இந்த மாதிரி துறைகள் தான் எனக்கு ஒரு ஆதரவாக நிற்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அவங்களை நம்பி நான் வந்திருக்கேன். கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். இவங்க கடை எனக்கு உரிமை இல்லை, நான் அவருக்கு உரிமை இல்லை. அவரும் வாடகைக்கு இருக்காரு, நானும் வாடகைக்கு இருக்கேன். ஹவுஸ் ஓனர் காலி பண்ணிக்கிறதுனா முறையா காலி பண்ணிக்கிற போறேன். எனக்கு அதுல ஆட்சேபனை கிடையாது. ஆனா அதுக்கு உன்னால இவங்க பணபலத்தை வச்சுக்கிட்டு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க. போறவள்ள வர்றவள்ள 4 பேர் அவங்க நிறைய ஆட்கள் வச்சிருக்கிறதுனால எனக்கு கொலை மிரட்டலா பயமா இருக்குது. என் மேல ஏதாவது அவர் ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற பயந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு நிலை வரும் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். பத்திரிகை துறை தான் எனக்கு பாதுகாப்பா இருக்குன்றத நான் உணர்றேன். கொஞ்சம் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன். அது அவங்களால அவங்க பெண்மணி, அவங்க அவங்கள்ட்ட ஆண்கள் கிடையாது. அதனால அவங்களால தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க முடியல. அவருக்கு வாடகைக்கு தான் நான் இருக்கு. அதையும் ஆக்கிரமிப்பு பண்ண பாக்குறாங்க. அவங்க வணிகத்தை விரிவுபடுத்துறாங்க. விரிவுபடுத்துறதுக்காக அண்டைக்கு பக்கத்துல இருக்க கடைக்காரர்களை பூரா மொத்தத்துக்கு விலைக்கு வாங்க பாக்குறாங்க பணத்தை வச்சு. அதுக்காக உங்களை மேல விடாம என்ன பண்ணிருக்காங்க, மேல விடாம ஜாமான் சட்டப்புறம் அள்ளி வச்சுக்கிட்டு வாங்கிட்டு போன்றாங்க. அதை ஒத்துக்கிறாங்க. நான் தொலைபேசி பண்றப்ப தொலைபேசியில சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க தான் பூட்டை உடைச்சு எடுத்து வச்சிருக்கோம். பூட்டை உடைச்சோம்ன்ற சொல்ல எங்கிட்ட இருக்கு, நீங்க ஆவணங்களை வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. பூட்டு மாதிரி வேற பூட்டு போட்டாங்க, அவங்க ஒரு பூட்டு போட்டாங்க. ஒத்துக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர்னு ஒத்துக்கிறாங்க. நான் வேற பூட்டு போட்டுருக்கோம் ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கேட்கலையா? சூரிய சைட்ல இருந்து அவங்க சூரிய சைட்ல இருந்து நான் பேசல. பூட்டு போட்டுக்க சூரியனுடைய தம்பி தான் போட்டிருக்காரு. சூரியனுடைய தம்பி திரு லட்சுமணன்.